வாக்கும் செய்கர்மம் கைகொட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருங்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் மானைமுத்தனை காதலால் கூப்புவதும் கை. அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி 2025 பலன்கள். வரக்கூடிய புத்தாண்டு 2025 புத்தாண்டு கும்பராசிக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ராசி பலன் பார்க்கக்கூடியவங்களே ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா கும்பராசி தாங்க. ஏன்னா 7.5 சனி அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ 7.5 சனி தான் பாதிக்குது இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் அவங்களுடைய பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பயமே நமக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்குன்ற பயத்திலே பல விஷயங்களை நீங்கள் தவறுதலாக பண்ணிடுறீங்க. ஸோ அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் சொல்கிறது தான் நாங்கள் இருக்கோம். ஸோ வாங்க நம்ம இந்த வருஷம் 2025 வருஷம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காற்று ராசி. அப்போ நீங்கள் எப்போவுமே ஓப்பன் டாக்காக இருப்பீங்க. பல மனிதர்களுக்கு கலங்கரை விளக்கமாக வழிகாட்டக்கூடியவங்களாகவும் வழிகாட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்க சுமையை நீங்கள் தன்னோட தலைமையில் தூக்கி வச்சக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. பல நபருக்கு ஒரு வழியக்க போய் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட. நீங்கள் பொதுவாக சொல்லணும்னா பொதுநலவாதி அப்படின்னு கூட சொல்லலாம். சமுதாயத்தில் ஒரு பொது விஷயங்களுக்காக முக்கியத்துவம் எடுத்துக்கிட்டு போகக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கும்பராசியும் சிம்மராசியும் தான். அதில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது கும்பராசி தான். கும்பம், அதாவது கோயில் கோபுர கலசத்தை சொல்லலாம். கோயில் கோபுர கலசம் எப்படி எல்லாருக்கும் பொதுவாக இருக்கோ அதே மாதிரி நீங்களும் பொதுவானவர்கள். மற்றவங்க பிரச்சனைக்காக உங்களை நீங்கள் வருத்திக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த 2025 வருஷத்தில் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பயிற்சி இருக்குது. அதே மாதிரி குரு பகவான் பயிற்சி இருக்குது. ராகு கேது இவங்களுடைய பயிற்சி இருக்குது. இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சி உங்களை தலை தப்புமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ இந்த கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டு குரு, 4ஆம் வீட்டில் இது வரைக்கும் இருந்தவர் 5ஆம் வீட்டுக்கு குரு பகவான் போயிட்டாங்க. 5ஆம் இடம் என்பது ஆள் மனசு. ஸோ அதாவது ஆள் மனசு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஆசைகளை சொல்லலாம், ஆடைகளை சொல்லலாம், உங்களுடைய குறிக்கோளை சொல்லலாம். ஸோ இந்த இடத்துக்கு குரு பகவான் வந்துட்டாருன்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு விஷயம். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சக்தி பிறந்துருச்சு. நம்ம ஜெயிச்சிடுவோம், நம்ம வெற்றி அடைஞ்சிடுவோம் அப்படின்ற ஒரு நிலையை யார் கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பத்துலேருந்து 5ஆம் வீட்டுக்கு வந்திருக்கூடிய குரு பகவான் கொடுப்பார். அதுலேயும் அவர் பார்த்திங்கன்னா 2 கூடியவர் 5க்கு வந்திருக்கார். உங்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி அதன் மூலமாக தன்னம்பிக்கைகளை கொடுத்து இது நாள் வரைக்கும் நம்ம தலை தப்புமான்னு நினச்சிருந்தவங்களுக்கு இல்லை, நம்மளும் இந்த சமுதாயத்தில் வளர்ந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சலாம்ன்ற நம்பிக்கை யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு வந்திருக்கூடிய குரு பகவான். எப்போவுமே திரிகோணம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் சுவர்கள் இருக்கணும். இந்த 2025 முடிகிற வரைக்குமே குரு பகவான் இருப்பாங்க. ஸோ 2025 உங்களுக்கு பொற்காலமே அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை கும்பராசியை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு சனி பகவான், ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீட்டிலேருந்து 8ஆம் வீட்டை பார்க்குறாங்க. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் இந்த 2025. அதில் மாற்றமே இல்லை. ஸோ உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கவனம் கவனம் கவனம். என்ன பிரச்சனைகளை கொடுக்கும்? அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். ஆப்ரேஷன், யூட்ரஸ் ப்ராப்ளம், இது மாதிரியான தொந்தரவுகளை கொடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க, உடம்பை பக்குவமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ராசியில் 2ஆம் வீட்டில் இது நாள் வரைக்கும் இந்த ராகு பகவான் ராசிக்கு வந்துட்டார். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்ட கிரகம், பேராசி கிரகம், பொறாமை கிரகம், தவறுதலான ஒரு கிரகம் அப்படின்னு பேர். ஸோ இவர் ராசிக்கு வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசி கும்பராசி. கும்பத்தில் உங்களுக்கு சந்திரன் இருக்கார். அந்த சந்திரன் மேலே ராகுன்ற ஒரு கிரகம் மோதும்போது உங்களுக்கு எண்ணங்களில் மாற்றங்கள், சிந்தனைகளில் மாற்றங்கள், குழப்பங்கள், ஒரு மன அழுத்தம், தேவையில்லாத மன அழுத்தம், காரணமற்ற ஒரு மன அழுத்தம். ஆல்ரெடி இந்த 7.5 சனியில் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குது. மன அழுத்தத்துக்கு மேலே மன குழப்பத்தை கொடுக்குற ஒரு அமைப்பு சந்திரன் சனி ராகு அப்படின்ற ஒரு அமைப்பு. ஸோ நீங்கள் மன அழுத்தங்களுக்குள்ளே போயிடாமல் பார்த்துக்கணும். நீங்கள் பாசிட்டிவாக இருந்தாவே எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் இந்த பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நேர் எதிரான கிரகம் தான் ராகு. எப்போவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவர் யாருன்னா ராகு தான். அவர் உங்கள் ராசி மேலே உட்காந்துட்டார். ஸோ உங்களுக்கு சிந்தனைகள் பூரா எதிர்மறையாக போயிடும். ஸோ இந்த எதிர்மறையான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் போதை வஸ்துகள் மீதான நாட்டம் அப்படிங்கிறது கொடுத்துரும். ஸோ இதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை தடுமாற செய்கிறது ராகு தான்.
ஸோ சிந்தனைகள் மீது ஒரு கவனம். 5ஆம் இடத்துல குரு வந்துட்டார், ஆள் மனசு சுத்தமாக தான் இருக்குது. ஆனால் சிந்தனைகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் இடம் கொடுத்துட்டிங்கன்னா அது தப்பாக போயிடும். ஸோ இந்த காலகட்டம் கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் 2025 போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவங்க கூட அதை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஆனாலும் சின்ன சின்ன தடமாற்றங்கள் வரத்தான் செய்யும். அதை நீங்கள் கட்டுப்படுத்தணும். அதை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு பயணத்தை நோக்கி பயணிக்கும், வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். உங்களுக்கு ராசிக்கு 12 ராசி வந்து குரு பார்க்குறாங்க, ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாங்க, உங்கள் ராசிக்கு வந்துட்டு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாங்க. ராசிக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுபமான ஒரு விஷயம். தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவாங்க, பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க. இதன் மூலமாக என்ன நன்மை சார்னா, நீங்கள் கடனில் இருக்கீங்க இல்லையா கும்பராசிக்காரங்க, கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. முன்னோர்கள் சொத்து, அந்த சொத்து வந்து பாக்கியம்தான் உங்களுக்கு. அந்த சொத்து ஏதேனும் ஒரு வகையில் வந்து ஒரு விற்பனை ஆகியோ அல்லது அடமானமாகவோ உங்களுக்கு அதில் ஒரு அமௌண்ட் கிடச்சி அந்த அமௌண்ட்டு மூலமாக உங்களுக்கு வந்துட்டு இந்த கடன் அடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த 2025 நடக்கும். கடன் அடையும்னு மட்டும் நம்ம சொல்லலை, எந்த வகையில் அடையுன்ற வரைக்கும் நம்ம சொல்லியாச்சு. இந்த 2024 கண்டிப்பாக நல்லாவே எனக்கு தெரியும், ஒரு இடத்த விற்க முடியாமல் நீங்கள் போராடி இருக்கீங்க. ஒரு சொத்து உங்கள் வாழ்க்கையை வந்து பெரிய போராட்டத்துக்கு உள்ளாக்கிடுச்சு. அந்த சொத்து என்ன ஒரு நியாயமான காரணங்கள் இருந்திருக்காது. சரியான பார்ட்டி வந்து சரியாக விற்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் கைவிட்டு போகும். அந்த ப்ராப்பர்ட்டி போனதுக்கு பிறகு உங்கள் எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பு விஷயம், கும்பராசிக்காரங்க இப்போ மாணவர்கள் 10th 12th படிக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் சேட்டைகளை குறைச்சிக்கணும். சேட்டைகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். சேட்டைகளை குறைச்சிக்கணும். சேட்டைகளை குறைக்கிறதுக்கான காலகட்டங்கள்லாம் வந்துருச்சு. ஏன்னா கடந்த ஆண்டு நீங்கள் வந்து அனுபவித்த தண்டனைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை அப்படிங்கிறது கிடைச்சிருந்துருக்கும். ஸோ அதன் மூலமாக கொஞ்சம் நீங்கள் ஒரு தெளிவில் இருப்பீங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த தெளிவோடு இருக்கணும். ஏன்னா சந்திரன் மேலே ராகு அப்படின்றப்போ அந்த சேட்டைகள் இன்னும் அதிகரிக்கும், பேராசைகளை தூண்டிவிடும். திருட்டு குணங்கள் அப்படிங்கிறது ராகு தான். நம்ம யாரையும் தவறாக சுட்டி காட்டலை. திருட்டு குணங்களை தூண்டிவிடக்கூடியது, மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு நாம் பொறுப்பாக முடியாது. ஆனால் அந்த சிந்தனைகள் சரியாக தவறான நம்ம முடிவு செய்கிறது நாம் தான் முடிவு செய்யணும். அதுக்கு இடம் கொடுக்கறதும், அந்த எண்ணம் தேவையில்லைன்னு அதை நம்மளை விட்டு விளக்குறதும் நாம் தான் செய்யணும். நமக்குள்ளே வரக்கூடிய எண்ண அலைகளை ஒரு நிமிஷம் கவனித்து எது தேவையானது எது தேவையற்றது அப்படின்றத பிரித்து பகுத்து பார்த்து அதை வந்து சரி செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசுக்குள்ளே தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமே வரும் கும்பராசிக்கு. ஏன் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்ற எண்ணங்கள் கூட தோன்றலாம். ஆனால் அந்த சிந்தனை தவறானது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு சனி, இது நல்லதா கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயந்தான். பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு ஒரு இது நாள் வரைக்கும் வளர்ச்சி இல்லாமல் இருந்ததுக்கு இதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாங்க, லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பார்க்குறது அவ்வளோ சுபமாக இல்லை. வயிறு, அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள பிரச்சனைகள், சாப்பிட்றதுனால பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். வெளியிடங்களில் உணவுகளை எடுத்துக்கூடாது. இதனால் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உணவு விஷயங்கள் ரொம்ப கட்டுப்பாடு தேவை அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுக்கு கேது பொறுத்த வரைக்கும் 6ல் வந்திருக்காங்க, ராகு பொறுத்த வரைக்கும் ராசி மேலே இருக்காங்க. இந்த ராகு கேது பொறுத்த வரைக்கும் கேது 7ஆம் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடந்த வருடங்களில் கருத்து வேறுபாடுகள் பெரிய அளவில் இருந்து சரியாக இருக்கும். இருந்தாலும் மீண்டும் அதுக்கு ஒரு இடம் உண்டு. ஸோ அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை துணை தான் எல்லாமே அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் தாய் தந்தை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பயணித்து வருவாங்க. ஒரு 30 வயசை தாண்டி கூட யார் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கணவனோ அல்லது மனைவியோ மட்டும்தான் கடைசி காலம் வரைக்கும் பயணித்து வருவாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போக தெரிஞ்சுக்கணும். என் கும்பராசிக்கு இது ரொம்ப முக்கியம். கும்பராசி விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசி தான், அடிபணிஞ்சு போகக்கூடிய ராசி தான்.
சில நேரங்களில் ஏற்படக்கூடிய கோபங்கள், தாபங்கள், வெறுப்பு இதெல்லாம் வந்துட்டு வாழ்க்கையை சின்னாபின்னப்படுத்திடும். ஏன்னா அந்த மாதிரியான காலகட்டம் தான் இது. ஸோ அந்த எண்ணங்களுக்கு கோபம், வெறுப்பு இது மாதிரி தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருங்க அப்படின்றது தான் நம்ம கேட்டுக்கிறோம். மற்றபடி எல்லா விஷயங்களும் தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டல்லாக தான் இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கள், குடும்ப ஜோசியர்கள்ட்ட கொடுத்து ஒரு முறைக்கு 2 முறை தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குது, சுய ஜாதகத்தில் தொழில் அமைப்பு எப்படி இருக்குன்றதை நல்லா தெளிவாக கணிச்சு பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் ஜாதகங்களை தெளிவாக பார்த்துக்கணும். அது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும். ஸோ ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் நம்ம கொடுக்குறோம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் கண்டிப்பாக பார்த்து ஒவ்வொரு மூமெண்ட்டும் எடுத்து வைங்க. ஒவ்வொரு அடிகளும் கவனம் தேவை. கும்பராசிக்கு கண்டிப்பாக கும்பராசிக்கு 2025 பொற்காலம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 45% மேலே 50% வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் இருக்குது. வழிபட வேண்டிய வழிபாடுகள் அப்படிங்கிறது பழமையான சிவன் வழிபாடு, பழமையான சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய காலபைரவர் வழிபாடு, துர்க்கையினுடைய வழிபாடு, உக்கிரமான காவல் தெய்வங்களுடைய வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாடுகள் தான் இந்த காலகட்டங்களில் உங்களை காப்பாற்ற முடியும். துர்க்கை நாகத்தினுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசியில் சதய நட்சத்திரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நட்சத்திரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பழமையான கோயில்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணணும். யாரும் அதிகமாக போகாத, வழிபாடுகள் பண்ணாத, சரியான பாதை வசதி இல்லாத இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது உங்களை பார்த்து இன்னொரு 2 பேர் வருவாங்க. அப்போ அந்த கோயில் விருத்தி அடையும். அந்த விருத்திக்கான புண்ணியம் உங்களை வந்து சேரும். ஸோ இந்த ஒரு கோரிக்கையும் வாழ்த்துக்களுடன் நன்றிகளுடன் நம்ம இந்த ஒரு வீடியோ வந்து நிறைவு செய்வோம்.